கொண்டாடுறாங்கன்றதை பார்க்க போறீங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தலைவரா நமக்கு இருந்து அநேக நல்ல திட்டங்கள் எல்லாம் நமக்கு செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நிறைய பள்ளிகள் மூலமா பிள்ளைங்க வந்து கற்றுட்டு இருக்காங்க. அதுதான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிமனா தான் இன்னைக்கு வந்து நம்ம பையனே ஒருத்தரை காமராஜரா நாங்க வந்து வேஷம் போட்டிருக்கோம். வரப்போற விளாக்ல தயவு செய்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா பாருங்க. தேங்க்யூ. என்ன செய்வாரு? மக்கள் தான் உதவி செய்வாரு. அரிசி போடுமா விடுவாரு. அரிசி வளர்ப்ப எல்லாம் கொடுப்பாங்க. மக்களுக்கு எல்லாம் ரேஷன் எடுத்து ரேஷன் அரிசி கொடுப்பாங்க. அவர் வந்து ரேஷன் வந்து சக்கரை பருப்பு இது மாதிரி போடுவாங்க. இன்னைக்கு ஒரு பர்த்டே நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா ஏதாவது ஐடியா இருக்கா? கிட்டத்தட்ட அவர் யார் மாதிரி இருப்பாரு தெரியுமா? இப்படி கருப்பா அடங்கா இருப்பாரு. சரியா? காமராஜர் யாரு? கருப்பாதான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வரலாறுல படிக்கிறோம். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலத்துல காமராஜரை நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதனாலதான் அவரை மாதிரியே நினைச்சு நம்ம இங்க ஒரு காமராஜர் என்ன பண்ணிருக்கோம், யோசிச்சு பாருங்க. இவர் தான் இப்ப காமராஜர், தர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். எதுக்காகனா உங்களுக்கு இவரை பார்த்தா இந்த காமராஜருக்கு ஞாபகம் என்ன செய்யணும், அது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஹீரோ. சரியா? ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப உண்மையதான் பேசுவாரு, நல்லா உழைப்பாரு, ஏழை எளிய ஜனங்களுக்கு என்ன செய்வாரு, நல்ல நல்ல அரசு சலுகைகள் என்ன செஞ்சாரா அவரு உருவாக்கி கொடுத்தாரு. நீங்க உங்க முதலமைச்சர் யாரு? உங்க முதலமைச்சர் யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு யாருக்கா? ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. அதே மாதிரி அப்போ என்ன செஞ்சாங்களாம், 9 தடவை அவங்க முதலமைச்சரை யாரு இருந்தாங்களாம், அந்த காமராஜர் ஐயா இருந்தாங்களாம். 9 வருஷம் 9 தடவை வந்து இருந்து இந்த தமிழ்நாட்டை என்ன செஞ்சாங்க, ரொம்ப அழகா அரசாண்டாங்க. நீங்க இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிரவுண்ட்ல என்னெல்லாம் செய்வீங்க, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி அவர் நல்ல ஒரு ஆட்சி என்ன செஞ்சாராம், தமிழ்நாட்டை ஊழல் இல்லாத ஆட்சி, உண்மையுள்ள ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சலுகைகளை அவர் கொடுத்தாரு. 6000 பள்ளிகள் என்ன செஞ்சாராம், கிராமங்கள் எல்லாம் ஸ்கூல் என்ன செஞ்சாராம் ஓபன் பண்ணாரா. இன்னைக்கு நீயும் நானும் எதுக்கு இங்க வந்திருக்கோம், ஸ்கூல் இருக்கனால வந்திருக்கீங்க. இதெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்துல 6000 பள்ளி இருந்தது. 6000 பள்ளிகள் என்ன செஞ்சாரா திறந்து நிறைய பேருக்கு எழுத படிக்க எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க எல்லாம் வளர்ந்து அவங்களுடைய குடும்பங்களுக்கு நிறைய சேவை செய்யற மாதிரி அழகழகா அவங்க என்ன செஞ்சாங்க, உருவாக்கி இந்த தேசத்தையே என்ன செஞ்சாங்க, வளர்ச்சிக்கு நேரா நடத்துறாங்க. ஏழை எளிய ஜனங்கள் கவனிங்க, ஏழை எளிய ஜனங்கள் வீட்டு சாப்பாட்டே இல்லாதனால படிப்புக்கு வர முடியலன்னு சொன்னவங்களுக்கு இலவசமா சீருடை, அது மட்டும் இல்ல என்ன செஞ்சாங்களா, சத்துணவு திட்டத்தை என்ன செஞ்சாரா, தமிழ்நாடு தேவையான நல்ல பள்ளிக்கூடத்தையும் அவர் அமைச்சு கொடுத்தனால எல்லாரும் படிச்சு என்ன செஞ்சாங்களா, நல்ல அறிவு உள்ளவங்களா வாழ்ந்து தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு
பிளெஸிங்கா ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு மேல உள்ள படி என்ன செஞ்சாங்க. சரியா? அப்ப நம்ம காமராஜர் கிட்ட என்னெல்லாம் கத்துக்கிறோம் சொல்லுங்க. அவர் பிறந்து நல்லதானே? நல்லா இல்லையா? தலைவரா பிறந்து அவங்க வீட்டுல வளர்த்ததுனாலதான் என்ன செஞ்சாரு, உண்மை உள்ளவரா இருந்து நாட்டுக்காக சேவை செஞ்சு படிப்பு கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு நம்ம நாட்டை என்ன செஞ்சாரு, நம்ம தமிழ்நாடு என்ன செஞ்சாரு, நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. சந்தோஷமா காமராஜர் பர்த்டே கொண்டாடுறதுல சந்தோஷமா எப்படி நம்மளும் என்ன செய்யணும், அதே மாதிரி அவரு அன்னைக்கு ஆரம்பிச்ச பள்ளிகள் தான் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், அவருக்கு கனவெல்லாம் அப்படிதான் நல்ல நல்ல பிள்ளைகளா நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், சரியா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்முடைய நாட்டுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையும் கனவுகளையும் நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நிறைவேற்றாதான் என்ன செய்ய முடியும், நம்மளும் ஒரு மனுஷங்களா நம்ம என்ன செய்வோம், உலகத்துல வாழுவோம். இதே மாதிரி ஒரு நல்ல தலைவரை நமக்கு தந்ததுக்கு கடவுள் நம்ம என்ன சொல்லணும், நன்றி சொல்லி அவரு நமக்கு கத்துக் கொடுத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். யாரெல்லாம் இதெல்லாம் கேட்டவங்க காமராஜர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. Bye.